Hello students, welcome to NICL paper explanation for reasoning. Right. So first question என்ன கொடுத்திருக்காங்க. So inequalities, so easy ஆன topic தான். Right. So first one என்னன்னு பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க, A greater than L. So A greater than L னா A ல இருந்து L க்கு பார்க்கணுமா, L வந்து பார்த்தீங்கன்னா தனியா இருக்கு. So connectivity ஆனது E தான் connectivity. So E தான் connectivity னா இங்க less than வந்துருமா, opposite direction symbol. So first one நமக்கு follow ஆகாதீங்க. So second one பார்த்தோம்னா R less than S. So R less than S, S மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கு. ஸோ மறுபடியும் இங்க ரெண்டுத்துலயும் ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள். ஸோ இதுவும் ஃபாலோ ஆகாது. அப்ப என்ன சொல்லலாம் நம்ம, neither nor, right? So option number 5, neither nor. Next one, G less than D. So G less than D ன்னு சொல்றாங்க. So G ல இருந்து D க்கு பார்த்தோம்னா less than or equal to, less than equal to. So நமக்கு G less than D, first one true இங்க, right? So second one பார்த்தோம்னா, so second one L greater than S ன்னு சொல்றாங்க. So L இங்க இருக்கு and S இங்க இருக்கு. connectivity ன்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும், நமக்கு E தான் connectivity. So E கனெக்ட் பண்ணா நமக்கு என்ன வரும், L greater than S, that is second one also true. அப்ப என்ன சொல்லலாம், both 1 and 2, that is option number 5, both 1 and 2 are true. Next one, so next one's logs கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். Only a few bikes are bicycles, no bicycle is car, all cars are trains. இதான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷன் 1 என்ன சொல்றாங்க, some bikes are not trains. Conclusion 2, all trains being bike is a possibility ன்னு சொல்றாங்க. clear? So some bikes are not trains பார்க்கலாம். So bike and train எங்க இருக்கு, so trains இங்க இருக்கு, bike இங்க இருக்கு and train இங்க இருக்கு. கனெக்டிவிட்டி பாருங்க எப்படி இருக்குன்றது. பைக் வந்து பாத்தீங்கன்னா சில பைக் வந்து பைசைக்கிள்னு சொல்றாங்க, அதாவது ஒன்லி a few, அதாவது வெறும் சில பைக்ஸ் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பைசைக்கிள், ரைட்? நெக்ஸ்ட் வந்து பைசைக்கிளும் காருக்கும் எந்த விதமான இன்டர்செக்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஆல் கார்ஸ் ஆர் ட்ரெயின்ஸ், ஆல் கார்ஸ் ஆர் ட்ரெயின்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், சம் பைக்ஸ் ஆர் நாட் ட்ரெயின்ஸ் சொல்றாங்க. அப்போ எல்லா பைக்குமே கொண்டு வந்து ட்ரெயின்குள்ள நம்ம பிளேஸ் பண்ண முடியுமா, பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு இங்க ஃபாலோ ஆகாது, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், ஆல் ட்ரெயின்ஸ் பீயிங் பைக் இஸ் ஏ பாசிபிலிட்டி. ஆல் ட்ரெயின்ஸ் பீயிங் பைக் இஸ் ஏ பாசிபிலிட்டினா எல்லா ட்ரெயினுமே எடுத்துட்டு வந்து பைக்குள்ள பிளேஸ் பண்ண முடியுமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ட்ரெயினுக்கும் பைக்கும் டெஃபரெண்ட் ரிலேஷன் கிடையாது. ஸோ ட்ரெயின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம பைசைக்கிளுக்குள்ள வைக்கலாம். அப்படி வச்சாலும் நமக்கு பைசைக்கிளுக்கும் காருக்கும் எந்த விதமான இன்டர்செக்ஷன் வராது. ஸோ செகண்ட் ஒன் நீங்க ஃபாலோ ஆகுது. அப்ப என்ன சொல்லலாம், ஒன்லி 2 is true, that is option number 1. Next one, next one பார்த்தோம்னா, a few cabs are trucks, all trucks are whites, only a few whites are tractors ன்னு சொல்றாங்க. So first conclusion, some cabs are tractors is a possibility. Second conclusion, some trucks are tractors is a possibility. ஸோ கேபுக்கும் டிராக்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ கேப் அண்ட் டிராக்டர்ஸ் இங்க இருக்கு. ஸோ இப்போ நல்லா கவனிச்சோன்னா அதுக்கு வந்து டெஃபரெண்ட் ரிலேஷன் இருக்கா இல்லையான்னு பாருங்க. சில கேப் வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்னு சொல்லலாம், அதாவது சில, அதாவது ஒன்லி சாரி எஃப்யூ, எஃப்யூனா என்னது நமக்கு, ஸோ இது கூட பாத்துங்க, எஃப்யூனா என்னது சம் கீழே தான் வரும். ஸோ சில கேப் வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எல்லா ட்ரக்குமே ஒயிட். நம்ம எல்லா ட்ரக்குமே ஒயிட்னா கேபுக்கும் ஒயிட்டுக்கும் சம் இன்டர்செக்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்லி a few white are tractors சொல்றாங்க. ஒயிட் வந்து சில பார்ட் வந்து வெளியே இருக்குல்ல, ஓகே, அந்த பார்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா டிராக்டர் வச்சு ஸ்டேட்மெண்ட் டயக்ராமுக்கு கனெக்ட் பண்ணோம்னா அப்போ கேபுக்கும் டிராக்டருக்கும் டிஃபரெண்ட் ரிலேஷன் இருக்கா, இல்ல. அப்போ பாசிபிலிட்டி நமக்கு ஃபாலோ ஆகுமா, ஸோ பாசிபிலிட்டி இருக்கும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், some trucks are tractor is a possibility. some trucks are tractor is a possibility ன்னு பார்த்தோம்னா ஸோ இங்க என்ன சொல்றாங்க, ஆல் ட்ரக்ஸ் ஆர் ஒயிட்ஸ், நெக்ஸ்ட் ஒன்லி a few whites are tractors சொல்றாங்க. அப்போ சில ட்ரக் வந்து நம்ம டிராக்டர் வச்சு கனெக்ட் பண்ண முடியுமா, ஸோ அதுக்கும் பாசிபிள் இருக்கு. ஸோ அப்போ என்ன சொல்லலாம் நம்ம, both 1 and 2 are true, that is option number 2, right? Next one, no kite is key, only a few keys are kettles, only a few kettles are kiwis ன்னு சொல்றாங்க. ஸோ கன்க்ளூஷன் 1 என்ன சொல்றாங்க, some kiwis are kites, next no kettle is kite ன்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ இங்க பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் கிவிஸ்க்கும் கைட்டுக்கும் பார்க்கலாம். ஸோ கிவிஸ் அண்ட் கைட், ஸோ கைட் இங்க இருக்கு அண்ட் கிவிஸ் இங்க இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் டெஃபரெண்ட் ரிலேஷன் இருக்கான்னு பார்த்தா கைட்டு கீ ரிலேஷன் இல்லைன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சம் கீஸ் ஆர் கெட்டில்ஸ், ஒன்லி a few கீஸ் ஆர் கெட்டில்ஸ், நெக்ஸ்ட் ஒன்லி a few kettles are kiwis ன்னு சொல்றாங்க. ஸோ கிவிஸ்க்கும் என்னது கைட்ஸ்க்கும் டெஃபரெண்ட் ரிலேஷன் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு இங்க ஃபாலோ ஆகாது, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், நோ கெட்டில் இஸ் கைட்னு சொல்றாங்க. ஸோ நோ கெட்டில் இஸ் கைட்னு பார்த்தோம்னா ஸோ மறுபடியும் பாருங்க, ஸோ கெட்டில் கைட் இங்க இருக்கு அண்ட் கெட்டில் வந்து இங்க இருக்கு, ரெண்டுத்துக்கு கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா கீ தான் இங்க, ரைட்? அப்போ நோ கெட்டில் இஸ் கைட் ஆகுமா, ஆகாது. ஏன்னா சில பார்ட் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்கும் கெட்டிலோடது, அதை வந்து நம்ம கைட் வச்சு கனெக்ட் பண்ண முடியும், ரைட்? நோ கைட் இஸ் கீ மட்டும் தான் சொல்றாங்க, கிளியர்? ஸோ அப்போ இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு பாசிபிள் கிடையாது. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம, neither nor, that is option number 3 will be your answer, right? Next one,
ஸோ நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் டிகோடிங் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணலாம். ரைட். ஸோ சப்ஸ்டியூஷன் கோடிங், ஸோ ஓல்டு பேட்டர்ன் தான். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் அ கோட் ஃபார் எஜுகேஷன் இன் த கிவன் கோட் லாங்குவேஜ்? ஸோ எஜுகேஷன் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ எஜுகேஷன் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, வேற எங்கேயாவது இருக்கா? ஸோ வேற எங்கேயுமே இல்லை. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ கோட் கூட தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் நமக்கு வரணும், ரைட்? ஸோ கோட் கூட தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் வரணும்னா, ஸோ பாருங்க, டிஹெச் இங்க ரிப்பீட் ஆகுது, ஸோ வாய்ப்பு இல்லை. டிஜி இங்க ரிப்பீட் ஆகுது, வாய்ப்பு இல்லை. டபிள்யூஓ ரிப்பீட் ஆகல, வாய்ப்பு இருக்கு. ஏஎஸ் இங்க ரிப்பீட் ஆகுது. அப்ப என்ன சொல்லலாம்? எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூஓ அதோட கோடு. நெக்ஸ்ட் ஒன் இந்த கோட் லாங்குவேஜ், இந்த given code language, what does the code UK stand for? So UK எங்க இருக்கு? செகண்ட் ஸ்டேட்மெண்ட். வேற எங்கேயாவது இருக்கா? ஸோ வேற எங்கேயுமே இல்லை. ஸோ யூகேக்கான வேர்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க மட்டும் தான் இருக்கணும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கணும். பார்க்கலாம். பார்ட்டிசிபேட், ஓகே, ரிப்பீட் ஆகுது. ஃபார் ரிப்பீட் ஆகுது. த ரிப்பீட் ஆகல. அண்ட் மீட்டிங் அது கூட வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகல. அப்ப என்ன சொல்லலாம் நம்ம? எய்தர் ஆர், தட் இஸ் எய்தர் மீட்டிங் ஆர் த, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் ஒன் if donate for girls is coded as THRUDG in the given code language, then what is the code for organize donate event? Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா donate என்ற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கா? நமக்கு இல்ல. ஸோ ஃபார் இருக்கு, கேர்ள்ஸ் இருக்கு, பட் donate கிடையாது. அப்போ இல்லாத ஒரு கோடுங்க கண்டிப்பா இருக்கும். ஸோ டிஹெச் ஆல்ரெடி பார்த்தோம் இருக்கு. ஆர்யூ வந்து பாத்தீங்கன்னா இல்ல. ஸோ இல்லாத வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஆர்யூ, தட் இஸ் இல்லாத கோடு வந்து பாத்தீங்கன்னா ஆர்யூ. ஸோ டிஜியும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கு, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அப்போ ஆப்ஷன்ல கண்டிப்பா நமக்கு ஆர்யூன்றது இருக்கணும். ஸோ இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இங்கேயும் ஆர்யூ இருக்கு, அண்ட் இங்க ஆர்யூ கிடையாது. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ல ஆர்யூ இருக்கு. ஒரு ஆப்ஷன் தான் நம்மளால எலிமினேட் பண்ண முடிஞ்சிச்சு. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபார். ஓகே, ஸோ ஃபார் டொனேட்டிங்னு இருக்கு. ஆர்கனைஸ். ஸோ ஆர்கனைஸ் பார்க்கலாம். ஸோ ஆர்கனைஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, வேற எங்க ஆர்கனைஸ் இருக்கு? வேற எங்கேயுமே இல்லை. ஓகே, ரைட். ஸோ வேற எங்கேயுமே நமக்கு ஆர்கனைஸ் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் ஆர்கனைஸ் இருக்கு. அதே மாதிரி கோட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் இருக்கணும். பார்க்கலாம். ஓஎல் இங்க ரிப்பீட் ஆகுது. ஏஎஸ் ஆல்ரெடி பார்த்தோம், ரிப்பீட் ஆகுது. சிஏ வாய்ப்பு இருக்கு. டிஜி வந்து ரிப்பீட் ஆகுது. அப்ப என்ன சொல்லலாம்? சிஏ இருக்கணுமா ஆப்ஷன்ல? ஸோ சிஏ இங்க இருக்கு நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஏ இங்க கிடையாது. நெக்ஸ்ட் சிஏ இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஏ இங்க ஃபோர்த் ஆப்ஷன்ல கிடையாது. ரைட். ஆல்ரெடி இப்போ நம்ம 3 ஆப்ஷனுமே பண்ணிட்டோம். இப்போ 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ். இப்போ ஆல்ரெடி டபிள்யூஓ. ஸோ டபிள்யூஓ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இதுக்கான கோட் எந்த வேர்டு பார்த்தோம்? ஸோ ஏதோ ஒரு வேர்டு பார்த்தோம்ல சார் ஃபர்ஸ்ட்ல, ரைட்? அதுக்கு வந்து டபிள்யூஓ ஆன்சர் வந்துச்சு. பட் அந்த வேர்டு வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் கிடையாது கண்டிப்பா. ஸோ இதே நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் நம்பர் 3 ஆன்சர் சொல்லலாம், ரைட்? ஸோ இப்போ கேர்ள்ஸ் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன். கேர்ள்ஸ் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல கேர்ள்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ல கேர்ள்ஸ் இருக்கு. அப்போ இந்த ரெண்டுத்துல காமன் பார்த்தோம்னா, ஸோ காமன் டிஹெச் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ கேர்ள்ஸ், சாரி இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஈவெண்ட், சாரி ஈவெண்ட். ஸோ ஈவெண்ட் தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ ஈவெண்ட். ஸோ ஈவெண்ட் பார்த்தோம்னா, ஸோ ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஈவெண்ட் இருக்கு, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஈவெண்ட் இருக்கு, கரெக்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஈவெண்ட் இருக்குன்னா, ஸோ இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா ஓஎல் ரிப்பீட் ஆகுது, ரைட்? ஏஎஸ் இங்க ரிப்பீட் ஆகல, சிஏ ரிப்பீட் ஆகல, டிஜி ரிப்பீட் ஆகல. ஸோ அதே மாதிரி நமக்கு சிஏ, ஓஎல், ஆர்யூ மூணுமே இருக்கா? தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஃபுல்லாக செக் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து டபிள்யூஓ பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் இருக்க தேர்ட் ஆப்ஷன் தான் அது ஆன்சர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, சேரிட்டி ஃபங்க்ஷன், ரைட்? ஓகே, இந்த கொஸ்டின் பார்க்கலாம். What may be the possible code for charity function in the given code language? Charity function, so charity எங்க இருக்கு? First statement, third statement. So first and third statementல charity இருக்கு. So first and third statementல பார்த்தோம்னா OL வராது, ஆல்ரெடி பார்த்தோம். AS வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் CA வராது. DG, ஓகே, DG வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 ஸ்டேட்மெண்ட்ல வாய்ப்பு இருக்கு, ரைட்? ஸோ DG வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்ல ரிப்பீட் ஆகுது, ரைட்? ஸோ DG இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வருது. ஸோ DG வாய்ப்பு இல்லை. நமக்கு வர வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா சாரிட்டி மட்டும்தான், ரைட்? ஸோ சாரிட்டி. ஸோ நமக்கு ஓகே ஓஎல், ஓகே, இந்த ரெண்டுத்துலயும் நமக்கு சாரி ஃபோர்த் ஒன் இல்லை, தேர்ட் ஒன். ஸோ ஓஎல் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன்ல கிடையாது. ஏஎஸ் வந்து பாத்தீங்கன்னா பாசிபிள் இருக்கு, சிஏயும் இல்லை. டிஜி வந்து 3 இடத்துல வருது. ஸோ அதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ ஏஎஸ்ன்றது ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஏஎஸ் இருக்கு, ரைட்? ஸோ தேர்ட் ஆப்ஷன்ல கிடையாது, ஃபோர்த் ஆப்ஷன்ல கிடையாது, ஃபிஃப்த் ஆப்ஷன்ல ஏஎஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா என்ன இருக்கு? ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபங்க்ஷன்
இங்க எங்கேயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ன்ற வேர்டே கிடையாது. அப்போ இல்லாத கோட் தான் நமக்கு ஆன்சரா வரணும். ஸோ டிஜி ஆல்ரெடி நமக்கு மேல இருக்கிறத பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். அப்போ ரிமைனிங் என்னது விபி வந்து மேல கோட்ல கிடையாது. ஸோ விபிஏஎஸ் தான் நம்மளோட ஆன்சர். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5. நெக்ஸ்ட் ஒன். What is the code for participate in the given code language? So participate பாருங்க. So participate second statementல இருக்கு and fourth statementல participate இருக்கு. So second statement and fourth statementல common B கிடையாது, UK கிடையாது, DG அது வராது, MR, right? So MR, that is option number 5. Clear? Right. So next one வந்து பாத்தீங்கன்னா puzzle base பண்ணி கொடுத்திருக்காங்க. So solve பண்ணலாம். So என்ன சொல்றாங்க பாருங்க இங்க. Each of 6 states J, K, L, M, N and O has different number of factories. K has more number of factories than only O. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பசில் பேஸ்னு சொல்றதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங் பேஸ் பண்ணி கூட சொல்லலாம், ரைட்? ஸோ அப்போ அது பேஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா ஸோ 1, 2, 3, 4, 5, 6, ரைட்? ஸோ 6 ஸ்டேட்ஸ். ஓகே. ஸோ சால்வ் பண்ணலாம். ரைட். ஓகே. நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். கே ஹேஸ் மோர் நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ் அண்ட் ஒன்லி ஓ. அப்போ கேன்றது இங்கே வரும் அண்ட் ஓன்றது இங்கே வரும். எம் ஹேஸ் மோர் நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ் அண்ட் என் பட் லெஸ் தேன் ஜே. ஜே டஸ் நாட் ஹேவ் த ஹையஸ்ட். அப்போ பாசிபிள் என்னது? ஜே இங்கே வந்துடும் நமக்கு, எம் இங்கே வரும். எம் ஹேஸ் மோர் நம்பர் தேன் என் பட் லெஸ் தேன் ஜே. ஜே வந்து ஹையஸ்ட் கிடையாது. ஸோ ஜே வந்து இங்கே எடுக்க முடியாது. இதுதான் பாசிபிள் அதோட ஆர்டருக்கு. நெக்ஸ்ட், த ஸ்டேட் விச் ஹாஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ் has 31 factories. Okay. Next one, and the state which has second lowest has 11 factories. Next one, state M has 9 factories less than state L. So remaining நமக்கு இருக்கிறது L தான், right? So remaining இருக்கிறது L தான் நமக்கு, right? Okay, L தான். Okay. State M has 9 factories less than the number of factories in state L. 9 less இதை விட. So இது 9 lessனா நமக்கு என்ன வரும்? Right? 9 னா நமக்கு 22 வருமா? Right? So 22 வரும். So இதுதான் அவங்க கொடுத்தது. இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். How many factories does n possibly have? n possibly haveனா 11க்கு மேல இருக்கணும், 22க்கு கீழ இருக்கணும். So அப்போ நமக்கு possible answer என்னவா இருக்கும்? That is 11க்கு மேலனா that is 18. Option number 1 will be your answer. Right? Next one. Which of the following state has the second highest number of factories? So second highest number of factories என்னது? J. That is option number 5 will be your answer. Right? Next one. If the number of factories in state J is an even number which is divisible by 3 but not 5, how many factories does state J have? So என்ன சொல்றாங்க? ஒருவேளை Jல வந்து பாத்தீங்கன்னா J என்ற ஸ்டேட்ல ஈவன் நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்றாங்க? which is divisible by 3. அந்த ஈவன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா divisible by 3 இருக்கணும். ஓகே. 3 வச்சு டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். பட் 5 வச்சு டிவைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ ஜேக்கு நமக்கு தெரியும் 23க்கு மேல, சாரி 22க்கு மேல இருக்கணும், 31க்கு கீழே இருக்கணும். இப்போ ஈவன் நம்பர் 2 பாசிபிள் இருக்கு இங்க நமக்கு. ஸோ 24 பாசிபிள், ரைட்? அண்ட் 30 பாசிபிள் விச் இஸ் டிவிசிபிள் பை 3. கிளியர்? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா 5 வச்சும் டிவிசிபிள் ஆகும். அப்போ இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு நமக்கு? 24. அப்போ என்ன வரும் ஆன்சர்? ஆப்ஷன் நம்பர் 2, 24. நெக்ஸ்ட் ஒன். So next one, blood relation base பண்ணி கொடுத்திருக்காங்க question, right? பார்க்கலாம். D is the daughter of P. So D is daughter of P. Next, P is brother of J. So P is brother of J. Next one, J is father of M. J is father of M. M is brother of K. M is brother of K. U is mother of, so U is mother of K, right? So U is mother of K. Next one, U has only one son. So U has only one son now already. M வந்து பாத்தீங்கன்னா U ஓட son. அப்போ ரிமைனிங் இருக்கிறவங்க என்ன ஆவாங்க நமக்கு? டாட்டர், ரைட்? இதுதான் அவங்க கொடுத்த கண்டிஷன். இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். How is J related to D? So J related to D என்ன ஆகுது நமக்கு? J வந்து D க்கு என்ன ஆகும்? So D ஓட father வந்து P, P ஓட sibling தான் J. That is what? Brother. Father ஓட brother என்ன ஆவாங்க? Uncle. That is option number 2. Right? Next one. How is K related to P? So K related to P na K இங்க இருக்காங்க, P இங்க இருக்காங்க. என்ன ரிலேஷன் வருது நமக்கு? P ஓட sibling ஓட daughter. Sibling ஓட daughter என்ன ஆவாங்க? Niece, right? That is option number 4, niece. Next one.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பசில் பேஸ் பண்ணி கொடுத்துறாங்க. என்ன கொடுத்துறாங்க பாருங்க. Persons OH, CG, UX facing south and EZ, LS, R, Q facing north joined in an institution. Everyone joined in this institution in 12 different months. There are 6 boys and 6 girls are there and all of them are facing each other. Right? So இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பசில் வந்து கொஞ்சம் டைம் டேக்கிங்கா இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ்ல இந்த மாதிரி பசில் வருதுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பசில் வந்து கொஞ்சம் லாஸ்ட்ல பண்ணா நமக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இன்கேஸ் நடுவில் பண்ணும்போது இன்கேஸ் நமக்கு ஆன்சர் வரலன்னா ஸ்டக் ஆயிட்டோம்னா நெக்ஸ்ட் நமக்கு அதில் டைம் வேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நமக்கு பண்ணவும் முடியாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ பெட்டர் இது லாஸ்ட்ல பண்ணலாம் நம்ம. ஸோ எத்தனை கொஸ்டின் வரைக்கும் இருக்கு? 81, 82, 83, 84, 85. ஓகே, 81 to 85. ஓகே, நான் வச்சுங்க, அது நம்ம பண்ணணும் லாஸ்ட்ல. Okay, next one. 7 people, namely M, N, O, P, Q, R and S have a doctor's appointment but not necessarily in the same order. On 7 different months, namely February, March, April, June, September, November and December. Right. So, அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துட்டோம்னா, so என்னது February, March, April, next one June, September, November, December. So 7 months, 7 people and each of them also likes a different planet. Okay, அப்போ ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி பர்சன், ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி பிளானட், ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி பர்சன், ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி பிளானட், செகண்ட் பாசிபிலிட்டி பிளானட். ரைட். ஸோ ஒருத்தரா பிளேஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, P has an appointment in the month which has more than 30 days. So P has an appointment the month which has more than 30 days na possible. So P inga possible, அப்படி இல்லைனா P inga possible. So ரெண்டு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா more than 30 days இங்க. Next one, S has an appointment either immediately before or after P. அப்போ இங்க ஒரு possibility, இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு possibility வருது. Next one, O has an appointment one of the months before S. ஸோ ஓ வந்து அப்போ எஸ்க்கு மேலே இருக்கிறதுனால அப்போ எஸ் இங்கே தான் எடுத்துக்கணும். அப்போ ஓ இங்கே பாசிபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓ இங்கே எங்கே வேணா இருக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா only one person has an appointment between O and S. So only one person satisfied. So only one person இங்கே. Only 3 people have an appointment between S and Saturn. So 3 people, 1, 2, 3. So Saturn இங்கே வந்துடும். So 1, 2, 3. So 3 people. So அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3. So inga Saturn. Right. Next one. Only 2 people have an appointment between one who likes Neptune and Saturn. So Neptune and Saturn only 2. So inga mela possible illa. So 1, 2 inga Neptune vandurum. Right. In the condition of 1, 2 inga Neptune vandurum namakku. Right. Next one. R does not like Neptune. So R does not like Neptune. So R inga in the condition inga varadu. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா R இந்த கண்டிஷன் R இங்க வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். R has an appointment. Next, N does not like Saturn. So N does not like Saturn. இந்த கண்டிஷன்ல N இங்க வராது, இந்த கண்டிஷன்ல N இங்க வராது. நெக்ஸ்ட் ஒன், R has an appointment immediately before N. R has an appointment immediately before N. இங்க N வராதனால இது பாசிபிள் இல்ல. அப்போ R இங்க எடுத்துட்டு N இங்க எடுக்கலாம் பாசிபிள். வேற எங்கேயுமே நமக்கு இமிடியேட் நெய்பர் பாசிபிள் இல்ல. இந்த கண்டிஷன்ல ஓகே இங்க R எடுக்க முடியாதனால இங்க R N எடுக்க முடியாது, இங்க N எடுக்க முடியாது. அப்போ R N இங்க தான் எடுக்க முடியும். ரைட். நெக்ஸ்ட் ஒன். Only one person has appointment between N and one who likes Uranus. Only one person, N and Uranus இந்த கண்டிஷன்ல பாசிபிள் இல்ல. இங்க நமக்கு Uranus இங்க எடுக்க வாய்ப்பு இருக்கு, இங்க பாசிபிள் கிடையாது. ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The one who likes Jupiter has an appointment in the month which has only 31 days. So 31 days already பார்த்தோம், ரெண்டு மாசம் தான் இருக்கு. So already இங்க Saturn இருக்கனால அப்ப ரிமைனிங் 31 டிசம்பர், அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஜூபிட்டர். ரைட். Next one, the one who likes Venus has an appointment immediately after one who likes Pluto. So Venus immediately after Pluto, right? So appo Pluto inge varum and Venus, right? Q does not like Neptune. So Q does not like Neptune na Q inge vandrum. Appo remaining person, so yaarundrathu paathalam. So remaining person M, so M da inge varano, right? Next remaining planet enna kuduthirukanga namakku Saturn, Mercury. So Mercury inga vandurum. Right.
இதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி. கிளியர்? ஸோ பார்க்கலாம் கொஸ்டின்ஸ். Which are the following? So which are the following represents the people who have an appointment in March and November respectively? Right? March and November respectively பார்த்தோம்னா மார்ச்ல இருக்க R, நவம்பர்ல இருக்க S. So R and S, that is option number 3 will be your answer. Right? Next one. Which of the following represents the month in which O has an appointment? O has an appointment Juneல இருக்காங்க. That is option number 2. Right? Next one. As per the given arrangement, Uranus is related to June. Uranus is related to June. ரெண்டு கேப் மேல இருக்காங்க ஜூனுக்கு. Next one. Venus is related to December. Venus is related to December. ரெண்டு கேப் கீழ இருக்காங்க. Following is Saturn pattern. Which of the following is Saturn related to the following same pattern? So Saturn September, right? So ரெண்டு கேப் கீழ செப்டம்பர் இருக்காங்க. Option number 2. Next one. Which of the following planets does Q like? Q like what? Uranus. Option number 5. Right? Next one. How many people have an appointment between the months in which Q and M have an appointment? So என்னது சொல்றாங்க? Q and M. So Q and M 1, 2, 3. So 3 people, that is option number 4. Right? Next question. So next இது வேற question இது. So பார்க்கலாம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு. 10 people are sitting in 2 parallel rows containing 5 people in each in such a way that there is equal distance between adjacent persons. In row 1, D, E, F, G and H are seated but not necessarily in the same order and all of them are facing south. In row 2, K, L, M, N and O are seated but not necessarily in the same order and all of them are facing north. Therefore, in the given seating arrangement, each member seated in a row faces another member of the other row. Right. So இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 rows கொடுத்திருக்காங்க. ஒரு ரோலயும் பாத்தீங்கன்னா 5 பேருன்னு சொல்றாங்க. கிளியர்? ரைட். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம லைன் எடுத்துட்டோம்னா so 2 lines, 5 members in each row. Okay, possibility வர வாய்ப்பு இருக்கும். So possibilityக்கு இன்னொரு லைன் எடுத்துக்கிறேன். இன்னொரு parallel row, right? Okay, so இங்க இருக்கிறவங்க south and இங்க இருக்கிறவங்க இந்த லைன்ல இருக்கிறவங்க northன்னு எடுத்துக்கலாம். So row 1 என்ன சொல்றாங்க? எங்க ஃபேஸ் பண்றாங்க? எல்லாரும் சவுத். யார் அந்த சவுத் ஃபேஸ் இருக்கிறது? So D, E, F, G, H. Next one, இன்னொரு ரோல K, L, M, N and O இருக்காங்க, right? Okay, so பார்க்கலாம். F sits second to the left of G. So F sits second to the left of G. G எங்க எடுக்கணும் தெரியல, F எங்க எடுக்கணும் தெரியல. Okay, ரோல இதுதான் பிரச்சனை. So எங்கேயுமே நம்ம வந்து சர்க்கிள் மாதிரி ஸ்டார்ட் பண்ண முடியாது. Next one, G does not sit at extreme end of the line. So G does not sit extreme end of the line னா அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா extreme endல எடுக்க வாய்ப்பு கிடையாது. நமக்கு தெரியும் G இங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. லெஃப்ட்னா இப்போ G இங்க எடுக்க முடியாது. So G இங்க எடுத்துட்டோம்னா லெஃப்ட், செகண்ட் டு லெஃப்ட் இருக்காது. So G இங்க எடுத்துட்டோம்னா செகண்ட் டு லெஃப்ட் பாசிபிள், G இங்க எடுத்துட்டோம்னா செகண்ட் டு லெஃப்ட். அப்ப ரெண்டு பாசிபிலிட்டி வருது. So G இங்க எடுத்துக்கிட்டா ரைட், செகண்ட் டு லெஃப்ட் யார் இருக்கா? F ன்னு சொல்றாங்க. ரைட், அதே மாதிரி வந்து G இங்க எடுத்துக்கிட்டா செகண்ட் டு லெஃப்ட் F. G தான் எக்ஸ்ட்ரீமெண்ட் இல்லைன்னு சொல்றாங்க, பட் F பத்தி எதுவுமே சொல்லல, எக்ஸ்ட்ரீமெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்க்கலாம். L sits to the immediate left of the one who facing F. L sits to the immediate left of one who facing F னா F யார் ஃபேஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களோட இமிடியேட் லெஃப்ட்ல யார் இருக்காங்க? L இருக்காங்க. ரைட், அதே மாதிரி இங்க எடுத்துட்டோம்னா இங்க L இங்க எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், only one person sits between L and N. only one person between L and N னா இந்த கண்டிஷன்ல N இங்க, இந்த கண்டிஷன்ல N இங்கேயே வரலாம் இல்ல இங்கேயே வரலாம், ரெண்டு பாசிபிலிட்டி வருது. neither D nor E faces N. so neither D nor E faces N னா so இங்க நமக்கு தெரியல, பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா D இங்க எடுக்க முடியாதுன்னா அப்ப D, E இந்த ரெண்டு கண்டிஷன் தான் பாசிபிள் நமக்கு. K sits immediate left of O. so K sits immediate left of O. இந்த கண்டிஷன்ல immediate left எடுக்க முடியுமா? so பாசிபிள் இல்ல. ரைட், அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாருங்க, so இங்க ஆல்ரெடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டி வந்துச்சு இல்லையா? ரைட், இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தப்பாகுதா? so L இங்கே இருக்கட்டும். இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டி எடுத்துட்டோம்னா F இங்க வரும். ஓகே, L as usual இங்க. இப்போ N க்கு வந்து நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கா? L க்கும் N க்கும் நடுவுல ஒருத்தங்க இருக்காங்க, அப்ப நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வருது. இப்போ இந்த கண்டிஷன் படி பார்த்தோம்னா D nor E faces N. அப்ப D, E இங்க வர முடியாது, அப்ப இந்த ரெண்டு இடத்துல பாசிபிள். இந்த கண்டிஷன்ல D, E இங்க வர முடியாது, இந்த ரெண்டு கண்டிஷன்ல பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன், K sits immediate left of Oன்றாங்க. so K sits immediate left of O possible. K sits immediate left of O, இது ஒரு possible. Next one, E is not an immediate neighbor of F. so E is not an immediate neighbor of F னா
ஓகே, அப்போ இ இங்க தான் வந்தாகணும். கிளியர்? அப்போ டி இ வந்து பாத்தீங்கன்னா யார் ஃபேஸ் பண்ணக்கூடாது, என்ன ஃபேஸ் பண்ணக்கூடாது, இந்த பாசிபிலிட்டி தப்பாகுது. ஓகே, நெக்ஸ்ட் அப்போ இ இங்க வரக்கூடாதுன்னா இ இங்க வரலாம். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, இ வந்து என்ன ஃபேஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா டி இங்க வந்துடும். அப்போ ரிமைனிங் பர்சன் இருக்கிறவங்க இங்க தான் வருவாங்க. ஸோ ரிமைனிங் யார் இங்க வரணும், நமக்கு டிஎஃப் டி ஹெச். ரைட், இங்க யார் வரணும், கேஎல்எம். ஸோ எம் இங்க வரணும். இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி. கிளியர்? ஸோ கொஸ்டின் 1 பார்க்கலாம். இதுக்கு what is the position of D with respect to E? So position of D with respect to E na second to the left. So second to the left, option number 2 is the answer. Okay, next one. Who amongst the following is facing M? So following is facing M. M yaar face pannittu iruka? F, that is option number 1. Next one. Which of the following statement is true regarding O? Only two people sit between O and M. Kadayadu. N sits to the immediate right of O. கிடையாது. O sits at an extreme end of the line. கிடையாது. O faces one of the immediate neighbors of F. O faces one of the immediate neighbor of F. அதுவும் கிடையாது. None of the given option is true. That is option number 5. Right? Okay, எதுவுமே இல்லைல்ல. So only two persons sits between O and M. கிடையாது, ஒருத்தங்க இருக்காங்க. N sits immediate right of O. அதுவும் கிடையாது. O sits at extreme end of the line. அதுவும் கிடையாது. Next, O faces one of the immediate neighbor of F. அதுவும் கிடையாது. அப்போ option number 5, none of the given option is true. Next one. Who amongst the following is facing G? So G yaar face பண்ணிட்டு இருக்கா? O, that is option number 1. 4 of the given 5 are alike in a certain way based on the given arrangement and hence form a group. Which of them does not belong to that group? பார்க்கலாம். LO immediate neighbors, HD நடுவுல ஒருத்தங்க இருக்காங்க, FG நடுவுல ஒருத்தங்க, OM நடுவுல ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சரா இருக்கும், நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சரா இருக்கும். பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஆப்ஷன் KL நடுவுல ஒருத்தங்க இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். LO தான் இமிடியேட் நெய்பர்ஸ், மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நடுவுல ஒருத்தங்க இருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன். Next one, இன்னொரு set of question. ABCD, PQR and S are sitting around a circular table facing the center with equal distances between each other. Each one of them is also related to R in some way or the other. ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே 8 members 7 members அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ அதனால பெஸ்ட் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 members. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே வந்து 7 members இல்லை 9 members கொடுத்துருக்கலாம். பட் நம்ம எவ்வளோ போகிற மாதிரி ரெகுலர் 8 members போட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் வராது. ஸோ அதிலே டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 members all are facing center. Okay, பார்க்கலாம். only one person sits between C and P. okay, அது எங்க எடுக்கும் தெரியல. so right, next statement பாருங்க. R sits immediate left of C. so R sits immediate left of C. next one, C and P நடுவுல ஒருத்தங்க இருக்காங்க. okay, C and P நடுவுல ஒருத்தங்க இருக்காங்க. இது ஒரு பாசிபிலிட்டி. அப்ப இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குல்ல நமக்கு. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி என்ன வரும்? ஸோ சிஆர், நெக்ஸ்ட் வந்து சிபி. ஸோ இங்கே ஒரு பாசிபிலிட்டி வரும். ஓகே, சிக்கு பிக்கு நடுவில் ஒருத்தங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்ஸ் மதர் சீட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் பி. ஆர்ஸ் மதர் சீட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் பி. ஸோ 1 2 3. ஸோ மதர் எல்லாருமே ஆருக்கு தான் ரிலேட்டட். ஸோ மதர்னு எழுதுறேன். அதே மாதிரி தேர்ட் டு த ரைட் ஆஃப் பி. ஸோ 1 2 3. ஸோ மதர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். only 3 people sit between R's mother and R's brother. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல இருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரதர் இருப்பாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ல இங்க பிரதர் இருப்பாங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன். only one person sits between R and R's daughter. ஸோ only one person R and R daughterனா R's brother and R daughterனா இங்க பாசிபிள் கிடையாது. ஏன்னா R இருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா R's daughter. ரைட், ஸோ அதே மாதிரி இங்க பிரதர் இருக்காங்க, இங்க பாசிபிள் கிடையாது. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டாட்டர் வருவாங்க. Right, next one. Q sits second to the right of R's daughter. So Q sits second to the right of R's daughter na inga Q varum. இந்த கண்டிஷன்ல இங்க Q வரும். R's wife sits immediate right of D. So R's wife sits immediate right of D na இங்க D எடுத்துட்டா immediate right possible. இங்க D எடுத்துட்டா immediate right possible. So வேற எங்கேயும் possible கிடையாது. இந்த கண்டிஷன்ல இங்க D எடுத்துட்டா immediate right possible. இங்க D எடுத்துட்டா
என்ன சொல்றாங்க ஆர்ஸ் வைஃப் இங்க பாசிபிள் கிடையாது, இங்க டி எடுத்துட்டா இங்க பாசிபிள். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. டி வந்து டாட்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நம்ம இந்த பாசிபிலிட்டி நமக்கு வராது. அப்போ இங்க டி எடுத்துக்கிட்டா இமீடியட் ரைட் ஆஃப் டி யார் இருக்கா, ஆரோட வைஃப் இருக்காங்க, இது பாசிபிலிட்டி. அப்போ டி இங்க எடுக்க முடியாதுன்னா அப்போ டி இங்க எடுத்துட்டா நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா பின்றது வைஃபா வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். only 3 people sit between R's wife and R's son. So 3 people na opposite. அப்ப இங்க son இருப்பாங்க. ஓ இங்க son இருப்பாங்க, right? Next one. A sits second to the left of R son. A sits second to the left of R son. So A sits second to the left of R son னா இங்க A வந்துரும். இந்த கண்டிஷன்லயும் இங்க A வந்துரும். Next one. R's father sits to the immediate right of B. R's father sits immediate right of B. So immediate right of B na, so நமக்கு இங்க possible கிடையாது. அப்ப இங்க B எடுத்துட்டோம்னா immediate right of B R. இந்த கண்டிஷன்ல immediate right of B இங்க எடுத்துட்டா இங்க டாட்டர் இருக்காங்க, பாசிபிள் இல்ல, ஃபாதர் வரணும். அப்ப இங்க B எடுத்துட்டா இங்க ஃபாதர், ரைட்? நெக்ஸ்ட் ஒன். R's sister is second to the left of S. So second to the left of S. So S வேற எங்க எடுக்கணுமா, இங்க தான் S எடுக்கணுமா? Second to the left யார் வருவாங்க, அதாவது சிஸ்டர். ஓகே, இந்த கண்டிஷன்ல எஸ் இங்க எடுக்கணுமா, செகண்ட் டு த லெஃப்ட் யார் இருக்கா, ஆல்ரெடி ஃபாதர் இருக்காங்க, ஸோ பாசிபிள் இல்ல, இந்த பாசிபிலிட்டி தப்பு, இந்த பாசிபிலிட்டி தான் நமக்கு கரெக்ட், ரைட்? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஒன் பை ஒன் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துறாங்க, ஹூ அமங்ஸ் த ஃபாலோயிங் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆர். ஸோ ஃபாதர் ஆஃப் ஆர் யாரு, ஏ, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3, ரைட்? நெக்ஸ்ட் ஒன். Which of the following statement is true with respect to the given information? B is an immediate neighbor of R. So B is an immediate neighbor of R. கிடையாது. P sits second to the right of R's wife. So P sits second to the right of R's wife. கிடையாது. Next A sits second to the left of D. கிடையாது. All the given options are true. அதுவும் கிடையாது. அப்போ remaining என்னது fifth option தான் ஆன்சரா இருக்கும். S is the daughter-in-law of A. So S is the daughter-in-law of A. S வந்து பாத்தீங்கன்னா ஆரோட wife. ரைட்? ஆரோட ஃபாதர் யாரு, ஏ. அப்போ கண்டிப்பா எஸ் வந்து டாட்டர் இன் லா தானே, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5 இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஹவ் இஸ் Q ரிலேட்டட் டு P? ஸோ Q ரிலேட்டட் டு B. ஸோ Q வந்து பாத்தீங்கன்னா ஆரோட பிரதர் இல்லையா, அப்போ B என்னது நமக்கு டாட்டர், யாரோட டாட்டர், ஆரோட டாட்டர். அப்போ ஆர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் B, அப்போ ஃபாதரோட பிரதர் என்ன சொல்லுவோம், அங்கிள், ரைட்? ஆப்ஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் ஒன். Who sits second to the right of P? So second to the right of P பார்த்தோம்னா C sister, right? Okay, second to the right of P, option number 2, C. Next one. How many people sit between R and Q when counted from left of R? Okay, so left of R பார்க்கும்போது Q க்கும் R க்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க, ஒருத்தங்க தான் இருக்காங்க, option number 2 is the answer, right? So already ஒரு question நம்ம பார்த்தோம், that is 81st solve பண்ணல. Okay, இப்போ பண்ணலாம். ஸோ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, persons OHCGUX facing south and EZLSRQ facing north joined in an institution. Everyone joined in this institution in 12 months, 12 different months. There are 6 boys and 6 girls are there and all of them are facing each other, right? ஸோ அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ரோ எடுக்கணுமா, ரைட்? ஸோ ஒரு ரோல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க, நமக்கு 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. 1 2 3 4 5 6. அதே மாதிரி இங்க 1 2 3 4 5 6. கிளியர்? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்த பர்சன் எல்லாமே சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள இங்க எடுத்துக்கலாம், OHCGUX. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா EZLSRQ, ரைட்? இவங்க இங்க இருப்பாங்க. ஸோ இப்போ ஒருத்தரை நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஓகே, இவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் 12 டிஃப்ரெண்ட் மந்த்ஸ். ஸோ அப்போ எல்லா மந்த்தும் ஆல்மோஸ்ட் இங்க கொடுத்துருப்பாங்க, கரெக்ட்? ஓகே, ஸோ தேர் ஆர் 6 பாய்ஸ் அண்ட் 6 கேர்ள்ஸ். ஸோ டோட்டலாக இங்க வந்து பார்த்தீங்கன்னா 6 பாய்ஸ் 6 கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஓகே, Z is a female is sitting at the second to the right of one who is joining in one who joined in January. ஓகே, இது எங்க எடுக்கணும்னு தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாசிபிலிட்டி வர ஸ்டேட்மெண்ட் இது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, and no one sits extreme end of the line. No one sits extreme end of the line னா இவங்க ரெண்டு பேர்ல யாருமே வந்து பாத்தீங்கன்னா extreme endல கிடையாதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், she joined in May and she sits third to the right of you. So sheன்னு சொல்லிட்டாங்க, அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும், நம்ம ஃபீமேல்.
right? Z2 வந்து பாத்தீங்கன்னா female. Okay, right. So next one, okay, அதையும் எடுக்க முடியாது நம்மளால. Okay, ஏன்னா வந்து அதுவும் நிறைய பாசிபிலிட்டி வரும், அதையும் எடுக்க முடியாது. The person who joined in April sits one of the extreme right end, and he sits opposite to the who sits fourth to the left of who joined in September. Okay, next one, O sits second to the right of the one who joined in July. H sits third to the right of G, and one of them joined in September, but no one sits at extreme end. Person who joined in July, immediate neighbor of G. Immediate neighbors of one who joined in January are men. Okay, one of them joined in August. The person who joined in June and November are immediate neighbors, but no one is O. Person who joined in February is sitting opposite to one who is joining in October, and she is immediate neighbor of one who joined in December. Person who joins in July is diagonally opposite to R, who is not a female. Okay, இப்போ இதை கரெக்டாக கவனிச்சிங்கன்னா diagonal சொல்றாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஸோ diagonalனா இந்த இதில் தான் வருவாங்க. ஸோ ஆர் கண்டிப்பாக தெரியும் நமக்கு இங்கே தான் இருக்கணும். ஒன்று ஆர் இங்கே இருக்கணும், அப்படின்னா இங்கே இருக்கணும். ஆர் இங்கே இருக்குன்னா இங்கே ஜூலை எடுக்கலாம், ஆர் இங்கே இருக்குன்னா இங்கே ஜூலை எடுக்கலாம். கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ இங்கே ரெண்டு பாசிபிலிட்டி. ஸோ ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணும்போது இங்கே ரெண்டு பாசிபிலிட்டி தான் வருது. நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஹூ இஸ் நாட் எ ஃபீமேல். அப்போ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா மேல். ஓகே, next one, L is immediate neighbor of females and he is opposite to one who is immediate neighbors of females. He is sitting at immediate right of one who joined in June and he is male. H and O are both male sitting between females. Q is sitting diagonally opposite to one who joined in March. L is not an immediate neighbor of E. So இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இப்போ ஒரு கண்டிஷன், இப்போ ஆர் இங்கே எடுத்துக்கலாம். ஆர் இங்கே எடுத்துட்டா நமக்கு என்ன வரும், இங்கே ஜூலை வருமா, ரைட்? ஆர் இங்கே எடுத்துட்டா ஜூலை இங்கே வரும். ஸோ இன்னொரு கண்டிஷன் நம்ம என்ன சொல்லலாம், இன்னொரு கண்டிஷனில் ஸோ ட்ரா பண்ணிக்கிறேங்க. இங்கே கண்டிப்பாக நமக்கு பாசிபிலிட்டியில் தான் போட்டாகணும். ஸோ 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஓகே, ரெண்டு பாசிபிலிட்டி வருது இல்லை. ஸோ அப்போ இங்கே ஆர் எடுத்துட்டோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலை இருக்கும். ஓகே, அதான் diagonal சொல்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அதை எடுத்துக்கலாம். The person who joins in July is diagonally opposite to R, who is not a female. So R is a male, right? Okay, next மறுபடியும் இன்னொரு diagonal இருக்குல்ல, நமக்கு இன்னொரு diagonal Q is sitting opposite to one who joined in March. So Q is sitting diagonally opposite. So Q ன்றது நமக்கு தெரியும் எங்க இருக்கணும், இங்க தான். ஸோ அப்போ இங்க ஒரு கண்டிஷன் Qனா ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட்ல யார் இருக்கணும், இங்க நமக்கு மார்ச் இருக்கணும். அப்போ இதே மாதிரி நமக்கு Q இங்க தான் இருக்கணும். ஸோ Q இங்க இருக்குன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இங்க மார்ச் இருக்கணும், ரைட்? ஓகே, L is not an immediate neighbor of E. So next one, so நமக்கு இதுக்கு ரிலேட்டடா ஜூலை ரிலேட்டடா ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்ல மார்ச் ரிலேட்டடா ஸ்டேட்மெண்ட் இல்ல Q ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட் இல்ல R ரிலேட்டடா ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருக்கா நம்ம பார்த்துக்கணும், ரைட்? So ஜூலைக்கு the person who joined in July is an immediate neighbor of G. So July is an immediate neighbor of G, right? Next ஜூலை இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இல்லாட்டி ஜி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ ஜி வந்திருக்கு இல்லையா நமக்கு, ரைட்? O is sitting second to the right of one who joined in July. So second to the right. So இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு second to the right இருக்குமா? So O இங்க நமக்கு second to the right வருமா? அப்போ இந்த பாசிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்கா தப்பாகுது. ஸோ இந்த பாசிபிலிட்டி தான் கரெக்டா இருக்கும். ஸோ பார்க்கலாம். Next one, H is third to the right of G. H is third to the right of G. 1 2 3 H இங்க வந்துரும். Clear? Right, next one, and one of them joined in September, but no one at extreme end of the extreme end. Okay, one of them September na appo H illa G வந்து செப்டம்பர்ல இருக்கணும் நமக்கு. Clear? Right, next one. Right. So June and November are immediate neighbors னு சொல்றாங்க. So person who joined in February is sitting opposite to October. Okay, இங்க ஜூலை எவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா? He is an immediate neighbor of one who joined in July. He is a male. H and O are both are male sitting between females, right? H and O sitting between females னா அப்ப இங்க female இருக்கணும். ஓகே, அப்ப இவரும் பாத்தீங்கன்னா female தான் இருப்பாரு, right? ஓகே, L is not an immediate neighbor of E. So L is not an immediate neighbor of E. L இங்க வரணும், பட் எங்க வரணும் நமக்கு தெரியல. So
மறுபடியும் ஃபர்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாம். Z is a female sitting second to the right of one who joined in January. So Z நமக்கு தெரியும் இங்க second to the right of January, no one at extreme end. Okay, Z is a female second to the right of January. அப்ப possible. So இங்க நம்ம January எடுத்துட்டா Z இங்க வருமா? இது ஒரு பாசிபிள். இல்லாட்டி இங்க January எடுத்துட்டா இங்க Z, ரெண்டு பாசிபிலிட்டி வரும். நெக்ஸ்ட் C joined in May and she sits third to the right of you. So C joined in, so இங்க தான் நமக்கு பாசிபிள். ஏன்னா C U இங்க தான் இருக்கணும். So C joined in May and sits third to the right of you. So third to the right of you னா U இங்க எடுத்தா third to the right இருக்காது, U இங்க எடுத்தா third to the right இருக்காது. அப்ப U இங்க எடுத்துட்டா 1 2 3 third to the right C. So C she ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஃபீமேல் ஆல்ரெடி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட், ஆல்ரெடி அங்க ஃபீமேல் தான் இருக்கணும். ஓகே, மேன்னு சொல்றாங்க. சோ இங்க மே வந்துரும் நமக்கு. ரைட். சோ ரிமைனிங் அப்ப ஒரே ஒரு பர்சன் தான் இப்ப எக்ஸ் இங்க வந்துருவாங்க. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் ஒன், person who joined in April sits extreme right hand. So extreme right hand அப்போ இங்க தான் பாசிபிள், ஏன்னா ஆல்ரெடி இங்க மேல ஜூலை இருக்காங்க. so April. ரைட். so next one, and he sits, so he ன்னு சொல்லிட்டாங்க, அப்போ இவரு he. ரைட். person who joined in April sits one of the extreme end and he sits opposite to the one who sits fourth to the left of join in September, fourth to the left. அப்போ 1 2 3 4. ரைட். அப்ப இங்க வந்து செப்டம்பர் வந்துரும். சோ G இல்ல H வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் சொல்லிருக்காங்க ஆல்ரெடி. சோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட், O is sitting second to the right of July. ரைட். சோ அது ஆல்ரெடி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன், H sits third to the right of G. அதுவும் எடுத்துட்டோம். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு நமக்கு. ஓகே, person who joined in July immediate neighbor of G. so person who joined in immediate neighbor of G. சோ அதுவும் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன், immediate neighbors of one who joined in January are men. so one who joined January. ஓகே, ஜான்வரி பக்கத்துல இருக்க ரெண்டு பேருமே மென்னு சொல்றாங்க. ரைட். ஓகே, ஒன் ஆஃப் தம் ஜாயின் இன் ஆகஸ்ட். ஒன் ஆஃப் தம் ஜாயின் இன் ஆகஸ்ட்னா ஆகஸ்ட், இந்த ரெண்டு இடத்துல ஆகஸ்ட் வர பாசிபிள் இருக்கு. ஜூன் அண்ட் நவம்பர் ஆர் இமிடியேட் நைபர்ஸ். ஜூன் அண்ட் நவம்பர் ஆர் இமிடியேட் நைபர்ஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல நமக்கு பாசிபிள் இருக்கு, ஜூன் அண்ட் நவம்பர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல ஜூன் அண்ட் நவம்பர் நமக்கு பாசிபிள் இருக்கு. பட் நோ ஒன் இஸ் ஓனா அப்போ இங்க பாசிபிளே கிடையாது. அப்போ இந்த ரெண்டு இடத்துல தான் நமக்கு என்ன வரணும்? ஓகே, சோ இந்த ரெண்டு இடத்துல தான் ஜூன் நவம்பர் வரணும். அப்ப இந்த ரெண்டு இடத்துல ஜூன் நவம்பர் வரணும்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா ஆகஸ்ட் வந்துருமா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், person who joined in February sitting opposite to October. so February opposite to October. அப்போ இங்க எங்கேயாவது தான் நமக்கு பாசிபிள் இருக்கு. சோ ரெண்டு பேருமே ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. and she is immediate neighbor of one who is joined in December. ரைட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்னு சொல்றாங்க. அப்ப இந்த ரெண்டு இடத்துலயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி எடுக்க வாய்ப்பு இல்லை. என்ன சொல்றாங்க? person who joined in February sitting opposite to one who joined in Octoberனு சொல்றாங்க. and she ன்னு சொல்றாங்க. and she னா பிப்ரவரின்றது ஃபீமேல். அப்ப பாசிபிள். இப்போ நம்ம இங்க பிப்ரவரி எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். ரைட். sitting opposite to who joined October. அப்ப இங்க அக்டோபர் எடுக்கணும். ரைட். அப்ப இங்க அக்டோபர் எடுக்கணுமா? சோ பாசிபிள் இருக்கா? பாசிபிள் இருக்கா? person who joined in February sitting opposite to who joined in October and she is immediate neighbor of one who joined in December ன்னு சொல்றாங்க. ரைட். அதுக்கு முன்னாடி ஜூன் அண்ட் டிசம்பர். சோ ஜூன் அண்ட் டிசம்பர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வருது? சாரி, ஜூன் அண்ட் நவம்பர் நமக்கு என்ன வருது? நமக்கு இமிடியேட் நைபர்ஸ் வருது. அப்ப இந்த பாசிபிலிட்டி நமக்கு எங்கேயோ தப்பாகுது இல்லையா? சோ அப்போ இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்பாது. ஏன்னா இங்க பிப்ரவரி எடுத்துட்டோம்னா ஆப்போசிட்ல நம்ம அக்டோபர் எடுத்து தான் ஆகணும். சோ பாசிபிள் இல்ல. வேற எங்க எடுக்க முடியும்? வேற எங்கேயுமே எடுக்க முடியாது. அப்போ இதுக்கு நமக்கு இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குல்ல? ரைட். ஓகே, எதுக்கு நமக்கு இன்னொரு பாசிபிலிட்டி? ரைட். ஜான்வரிக்கும் இசட்டுக்கும் இன்னொரு பாசிபிலிட்டி இருந்துச்சா நமக்கு? கிளியர். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மேல், இது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல்னு எடுத்துட்டு இருந்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது செப்டம்பர்னு எடுத்துருந்தோம். கிளியர். ஸோ இங்க ரிமைனிங் எக்ஸ். ஸோ இங்க எக்ஸ் வரும். ரைட். ஸோ அப்போ இன்னொரு பாசிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஜான்வரி இங்க எடுத்துட்டோம்னா ஸோ செகண்ட் டு த ரைட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இசட்னு வரும். ஸோ ரெண்டு பேரும் பக்கத்துலயும் மேல் தான் இருக்கணும். ஜான்வரிக்கு ரெண்டு பேரும் பக்கத்துல. கிளியர். ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு the person who joined in February sitting opposite to October. so sitting opposite October னா பிப்ரவரி வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல்னு சொல்றாங்க. அப்போ இங்க பிப்ரவரி எடுத்துட்டா இங்க அக்டோபர் பாசிபிள். இன் கேஸ் இங்க பிப்ரவரி எடுத்து இங்க அக்டோபர் எடுத்தோம்னா ஓகே பாசிபிள் கிடையாது. ஏன்னா வந்து இங்க நமக்கு இமிடியேட் நைபர் வரணும். யார் வரணும்? ஜூன் அண்ட் நவம்பர் வரணும். ஏன்னா ஜூன் அண்ட் நவம்பர் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஓ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கிளியர். ரைட். சோ பார்க்கலாம். இன் கேஸ் நமக்கு அக்டோபர் இங்கேயும் பிப்ரவரி இங்கேயும் கூட வர வாய்ப்பு இருக்கும். ரைட். so she is immediate neighbor of one who is in December. அப்ப பாசிபிள் வந்து இங்க
டிசம்பர். அப்போ வந்து பிப்ரவரி இங்க தான் வந்து ஆகணும், இங்க வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்க பிப்ரவரி வந்துச்சுன்னா வச்சுங்களேன், பக்கத்துல யார் வரணும், டிசம்பர். இங்க ஆல்ரெடி வந்து ஏப்ரல் இருக்காங்க, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். L is an immediate neighbor of females. L is an immediate neighbor of females. அப்ப L நமக்கு இங்க தான் இந்த ரெண்டு இடத்துல தான் எடுக்கணும். L இங்க எடுத்துட்டா ஆல்ரெடி இங்க மேல், அப்ப பாசிபிள் இல்ல. அப்ப இங்க எடுத்துட்டோம்னா இங்க ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலா இருப்பாங்க. கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் ஒன். L is not an immediate neighbor of E. L is not an immediate neighbor of E னா அப்ப E வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இங்க தான் வரணும். அப்ப E இங்க வருதுன்னா அப்ப ரிமைனிங் யார் இருக்கா இங்க? சோ E Z L, so S, so Sன்றது இங்க வந்துரும். கிளியர்? ஸோ இங்க எல்லாருமே பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மந்த் தான் பிளேஸ் பண்ணோம் இல்லையா? அதாவது ஜூன் அண்ட் நவம்பர், ஜூன் நவம்பர் அண்ட் ஒன் மோர் மந்த் நம்ம பிளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ பார்க்கலாம். H and O are both females sitting between, okay, H and O both males, right? Okay. E is sitting immediate right of person from June. So immediate right of person from June னா இங்க ஜூன் வந்துச்சுன்னா அப்ப இங்க என்ன வரும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா? நவம்பர், ரைட்? இங்க நவம்பர் வருதுன்னா அப்போ ரிமைனிங் ஒரு மந்த் தானே இருக்கு. ஸோ ஒரு மந்த் நமக்கு என்ன வரும்? ஸோ ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், ரைட்? ஸோ ஆகஸ்ட் தான் இங்க வரும் இல்லையா? ஓகே, ஆகஸ்ட்கான டேட்டா கூட இங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ கரெக்டா நம்ம கரெக்டா வந்துச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் எங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. So second to the right of January, right? So she joined in May, and this is third to the right of you, the person joined in எங்க இருக்கு ஆகஸ்ட் something good, right? Immediate neighbors of one who joined in January are men and one of them are August, right? அப்ப கரெக்ட் தான். ஸோ ஆகஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுது. கிளியர்? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின், அதாவது டிஃபிகல்ட்டானதுல டைம் டேக்கிங்கான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் வருதுன்னா லாஸ்ட்ல பண்ணுங்க, இன்கேஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, ரைட்? கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Who joined in the month of April? So ஏப்ரல்ல யார் ஜாயின் பண்ணிருக்கா நமக்கு? Q, that is option number 3. Right, next one. Who sits fourth to the right of one who joined in February? Fourth to the right of February ன்னு பார்த்தோம்னா நமக்கு 1 2 3 4, that is X. Okay, option number 5. Next one. How many boys are sitting between persons of one who joined in October and June? So how many persons? October and June. October எங்க இருக்கு நமக்கு? அக்டோபர் ஜூனுக்கு நடுவுல யாருமே கிடையாது. That is how many boys are, right? Okay, how many boys? அப்போ நம்ம மந்த் பேசிஸ்ல தான் நம்ம பார்க்கணும், ரைட்? ஸோ ஜாயிண்ட். ஸோ மந்த் பேஸ்ல பார்த்தோம்னா அக்டோபர் ஜூன்னா, ஸோ ஜூன்ல இருந்து பார்த்தோம்னா ஜூனுக்கு அப்புறம் நமக்கு என்ன வருது? ஜூலை, ரைட்? இப்போ நமக்கு இங்க ஜெண்டர், யூக்கு ஜெண்டர் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி 6 மேல் 6 ஃபீமேல் சொல்றாங்க இல்லையா? ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் 1 2 3 4 5. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இருக்காங்க, ரைட்? ஸோ அப்போ நமக்கு ஒரு மேல் அண்ட் ஒரு ஃபீமேல் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான டேட்டாவும் பார்த்துலாம். போத் H and O are female, right? So both H and O are males. Q is sitting opposite to join. L is not an immediate neighbor of P. Okay, E and he ன்னு சொல்லிட்டாங்க, right? He is sitting an immediate right of one who joined in June and he is a male, right? அப்ப இவங்க மேல்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து யூன்றது ஃபீமேல் ஆகும். சரி, இப்ப பார்க்கலாம் என்ன சொல்றாங்க. அக்டோபருக்கும் ஜூனுக்கும் நடுவுல எத்தனை மேல், அதாவது எத்தனை பாய்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ஜூன்ல இருந்து பார்த்தோம்னா நமக்கு ஜூலை வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் வராது, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் ஆகஸ்ட் எங்க இருக்கு நமக்கு? ஆகஸ்ட் வந்து மேல் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் செப்டம்பர் வந்து மேல், ரைட்? ரெண்டாவது பர்சன். நெக்ஸ்ட் ஸோ அவ்வளோதான். ஆகஸ்ட் செப்டம்பர், நெக்ஸ்ட் அக்டோபர் தானே வரும். ஸோ செப்டம்பர். ஸோ ரெண்டு பேர், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் ஒன். How many persons are sitting between females? How many persons are sitting between females, right? So sitting between female, இவங்க ரெண்டு பேர் ஃபீமேல், நடுவில் ஒருத்தங்க. ஸோ 1. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் ஃபீமேல், நடுவில் ஒருத்தங்க. ஓகே, ஸோ ரெண்டு பேர் அந்த மாதிரி இருக்காங்க, ரைட்? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சிட்டிங் பிட்வீன், ஸோ 3, right? So 3 members, right? Option number 3. Okay, the next one. Who is opposite to the one who joined in November? So November
எங்க இருக்காங்க? இங்க ஆப்போசிட்ல யார் இருக்கா? That is C. Okay. Option number C will be your answer. Right? So இன்னைக்கான பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் டேக்கிங்கான கொஷின். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு டைம் இருக்குன்னா இதை ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டு ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகே வித்தின் டைம்குள்ள, அப்படி வரலன்னா வந்து பார்த்தீங்கன்னா மற்றதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கான்ஃபிடன்ஸில் லேக் பண்ணுவீங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் இந்த மாதிரி கொஷின்ஸை லாஸ்ட் ஸ்டெப் பண்ணுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது புரிஞ்சிடும் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றது. ரைட்? ஸோ எல்லாருக்கும் இந்த பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.